ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் நல்ல டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ஒன் பாட் ரெசிபியாக ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த நல்ல டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. இந்த பவுலில் சேர்த்துட்டு ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துட்டு வந்துருவோம். பாஸ்மதி அரிசியை ஒரு 2ல இருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம குக்கர்ல சேர்த்து பிரியாணி பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்னோடு ஒன்று ஒட்டாம நல்லா உதிரியா கிடைக்குங்க. பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவுறனால ஸ்டார்ச் எல்லாம் நீங்கிரும். அந்த கஞ்சி கட்டுற மாதிரி இருக்கிறது வராது. இப்போ ரைஸை நல்லா ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறி வரக்குள்ள நம்ம பிரியாணிக்கு தேவையான கிரீன் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கிறேங்க. ஒரு கை அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாம். புதினா தலையையும் சேர்த்துட்டு 6-7 சின்ன வெங்காயம் உரிச்சு சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கலாம். சின்னதாக 3 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 5-6 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்மளோட கிரீன் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இருக்கட்டும். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதுலேயே 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. சின்னதாக 2 மராட்டி மொக்கு, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெங்காயம் நம்ம போட்டதெல்லாம் பாதியாக வதங்கி வந்துருச்சு. வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு பிரியாணி செய்யும்போது கலரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கி விட்டுக்குவோம். இதோடவே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கிரீன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த மல்லி புதினா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் போல அப்படியே வதக்கி விட்டுக்குவோம். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ மல்லி புதினா பேஸ்ட்டை 1 நிமிஷம் போல வதக்கிட்டேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு போயிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது மட்டும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு போய்க்கோங்க. இப்போ தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே ஒரு பச்சை மிளகாயை 2ஆ கிள்ளிட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம பிரியாணிக்கு பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகா பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டேங்க. இப்போ இதோடவே நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூமை ஒரு 2 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஒரு டீஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்து நல்லா கழுவிட்டு நான் சேர்த்துருக்கேன். மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 300 கிராம் அளவுக்கு மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம மசாலாலாம் ஒன்றா பிடிக்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுறலாம். இப்போ மஷ்ரூம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் போல உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன். நம்ம நார்மலான சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் ஜீரக சம்பா ரைஸில் கூட செய்யலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. இப்போ அரிசியையும் சேர்த்துட்டு இதோடவே 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸுங்கிற மாதிரி தண்ணி நான் சேர்த்துருக்கேங்க. ஜீரக சம்பா ரைஸுக்கும் அதே மாதிரி தான் சேர்க்கணும். நார்மலான அரிசிங்கும் போது ஒரு கிளாஸ்க்கு நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு சேர்ப்போம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த டைமிங்கில் உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக உப்பு பத்தலை, அதனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுருவோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் போல நல்லா ஹை ஃப்ளேம்லயே அப்படியே விட்டுருவோம். நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க, நம்ம பிரியாணி நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு.
இப்போ மெதுவாக அப்படியே அடியிலேருந்து ரைஸை கலந்து விட்டுட்டு இந்த டைமிங்கில் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு விசில் விடும்போது கரெக்டாக நம்மளுக்கு சாப்பாடு வெந்து வரும். ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாகவும் வெந்து கிடைக்குங்க. இப்போ நான் குக்கர் மூடி போட்டுட்டேன். ஒரு விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேங்க. இப்போ நல்லா ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. குக்கரை ஓப்பன் பண்ணும்போது வீடே மணக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம். கரண்டியோட பேக் சைட்லேயோ இல்லைன்னா இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணி மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. அப்போ அரிசி அதிகமாக உடையாம நம்மளுக்கு சூட்டோட உடையாமையும் குலையாமையும் இருக்கும். இப்போ நல்லா மெதுவாக கலந்து விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரைத்தாவோடையும் கிரேவியோட எல்லாம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் மஷ்ரூம் பிரியாணியை ட்ரை பண்ணி கொடுங்க. மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க, ரொம்பவும் என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணியை நீங்களும் இதே மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.